இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் நேசர் கதவை தட்டுகிறார். அப்பொழுது சபை கதவை திறக்கவில்லை. அப்பொழுது நேசர் போய் விடுகிறார். பல நேரங்களிலே இதுதான் சபைக்கு நடக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இது நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே காரியம்தான் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டிலும் இருக்கிறது. அங்கேயும் அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஆனால் சபை திறக்கவில்லை. சபை படுத்து கிடக்கிறது. சபையானது மணவாளனுக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மணவாளனோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பல நேரங்களிலே சபைகள் இப்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ற சபைகளாக மாறி விடுகிறது. இப்போ 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் கதவை தட்டுறாரு, சபை திறக்கல. 6ஆம் அதிகாரத்தில் நேசர் போய்விட்டார்னு இருக்கு. அதான் கேட்குறாங்க, உன் நேசர் எங்கே போய்விட்டார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சபை கதவை தட்டுகிறார் என்று இருக்கிறது. அந்த தட்டுற நேரத்தில் திறக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மணவாட்டி படுத்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறா. நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி நான் திறப்பேன்? ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு சபை ஆர்கியூமெண்ட் உள்ள இடத்துக்கு போயிருச்சு.